செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் பரேஸ் லா ஷப்பல் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனேஸ் விடி சூப்பர் ஸ்டோர். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி தேர்தல் தந்திரோபாயங்களுடன் யாழில் அனுரகுமார திசாநாயக்காவின் நகர்வுகள். யாழில் புதிய கடவுச்சீட்டு பணியகம் ஆரம்பிக்கப்படும் எனவும் அறிவிப்பு. இலங்கையர்கள் அனைவருக்கும் அக்டோபர் மாதத்தில் பொது திருவிழா திட்டம். வெல்வெட்டித்துறை பொதுக்கூட்டத்தில் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் பகிரங்கம். யாழில் போராட்டத்தில் ஈடுபட்ட வேலையில்லா பட்டதாரிகள் அனுர மீது விசனம். வேலையற்றோரின் கரிசனைகளை அரசு தலைவர் கணக்கில் எடுக்கவில்லை எனவும் கவலை. மாவை சேனாதிராஜா ஆதரவாளர்களின் எதிர்வினை கிளேசத்தில் சுமந்திரன் தரப்பு. இறுதி நிகழ்வுக்கு செல்ல முடியாதென அறிவித்த சாணக்கியன். ஆதவ் அர்ச்சுனாவும் அதிமுக நிர்வாகியும் விஜயின் கட்சியில் இணைவு. எதிர்பாராத வகையில் அதிமுகவில் இருந்து தாவிய நிர்மல்குமார். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா விலகிய பிரெக்சிட்டுக்கு 5 ஆண்டு கால பூர்த்தி. 2 தரப்பிலும் தாக்கங்கள் நீடிப்பதாக நிபுணர்கள் கவலை. இனி தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் இன்னும் 2 மாத காலத்தில் உள்ளூராட்சி தேர்தல் இடம்பெறலாம் என பலமாக ஊகிக்கப்பட்டு வரும் நிலையில் அந்த தேர்தல் களத்துக்குரிய இலக்குடன் ஸ்ரீலங்கா அரசு தலைவரின் இன்றைய யாழ்ப்பாண பயணம் அமைவதாக ஊகிக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடம் இடம்பெற்ற பொது தேர்தலின் போது யாருமே எதிர்பார்த்திராத அளவு அனுரகுமாரவின் தேசிய மக்கள் சக்திக்கு வடக்கில் வாக்குகள் கிட்டியிருந்த பின்னணியில் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் அவ்வாறான ஒரு சாதகமான நிலையை அனுரகுமார திசாநாயக்க எதிர்நோக்குவதை அவரது தலைமையில் இன்று நடத்தப்பட்ட யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் ஆதாரப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு பணியகம் ஒன்றை ஆரம்பிப்பது உட்பட்ட பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் குறித்தும் அவர் ஆலோசனை வழங்கியுள்ளார். ஆயினும் உள்ளூராட்சி தேர்தலை மையப்படுத்திய தந்திரோபாயமாக இந்த திட்டங்கள் அலசப்பட்டிருந்தால் இந்த திட்டங்கள் முன்னகர்த்தப்படுமா என்கின்ற விடயத்தில் ஐயங்கள் இருப்பதான கருத்துக்களும் வெளிவந்துள்ளன. யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு இன்று பயணம் செய்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வடக்கு மாகாணத்தின் மீது விசேட அக்கறை செலுத்தி அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியிருப்பதாக யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குறிப்பிட்டார். இலங்கையில் கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதில் காணப்படும் பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்த ஜனாதிபதி யாழ் மாவட்டத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்றை ஆரம்பிக்க உத்தேசித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதற்கான அலுவலகம் அமைப்பது தொடர்பில் மாவட்ட செயலாளருடன் இணைந்து செயற்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தீவு பகுதிகளில் போக்குவரத்து சீராக இல்லை எனவும் கிராமப்புறங்களில் சிறு வீதிகளை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட பேருந்து சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே ராஜீவன் இங்கு தெரிவித்தார். கிராமப்புறங்களில் கூடுதலான பேருந்துகளில் சேவையில் ஈடுபடுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வீதி அபிவிருத்தி தொடர்பாகவும் தீவுகளுக்கான போக்குவரத்து குறைபாடுகள் குறித்தும் படகு சேவைகள் ஆரம்பிப்பது பற்றியும் மக்கள் பிரதிநிதிகள் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கருத்து வெளியிட்டனர். இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி தற்போதைய அரசாங்கம் வடக்கு மாகாணத்தில் போக்குவரத்து கட்டமைப்பை பலப்படுத்த வலுவான திட்டத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளது எனவும் அதன்படி இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகள் இணைந்து செயற்படும் திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். வடமாகாணத்திற்கான தொடருந்து சேவைகளை அதிகப்படுத்துவது தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. மீன்பிடி துறைமுகம், கடற்றொழிலாளர்களுக்கான வீட்டு திட்டம், தீவுகளுக்கான படகு சேவைகளில் உள்ள குறைபாடுகள் பற்றியும் இங்கு ஆராயப்பட்டுள்ளது. மேலும் யாழ் மாவட்டத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் காணப்படும் குறைபாடுகள் தொடர்பில் முக்கியமாக ஆராயப்பட்டதுடன் தெல்லிப்பள்ளி புற்றுநோய் வைத்தியசாலையில் காணப்படும் குறைபாடு குறித்தும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து வெளியிட்டார். தமிழ் புற்றுநோயாளர் மகரகமையிலிருந்து இங்கு அனுப்பப்படுவதில் ஏற்படும் சில சிக்கல்கள் குறித்தும் சிறிய வைத்தியசாலைகளை அபிவிருத்தி
செய்வது தொடர்பாக வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா கருத்து முன்வைத்தார். வைத்தியர் இடமாற்றங்களினால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு குறித்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் வைத்தியர் சரவணபவநந்தன் சண்முகநாதன் ஆகியோர் கருத்து வெளியிட்டனர். அத்துடன் யாழ்ப்பாணத்தில் உள்ள கிராமிய வீதிகளை புனரமைப்பது தொடர்பாக ஆராயப்பட்டதுடன் 180 கிலோமீட்டரை விட அதிக வீதிகளை திருத்த வேண்டியுள்ளதாகவும் தீவுகளில் உள்ள வீதிகளே அதிகம் சேதமடைந்துள்ளதாகவும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகள் இங்கு சுட்டிக்காட்டியுள்ளனர். வடக்கில் உள்ள கிராமிய வீதிகளை புனரமைக்க இம்முறை வரவு செலவு திட்டத்தில் 5 பில்லியன் ரூபாய் விசேட நிதி ஒதுக்கீடு செய்வதாகவும் அதனை முழுமையாக பயன்படுத்துமாறும் ஜனாதிபதி தெரிவித்தார். யாழ்நகர மண்டப எஞ்சிய நிர்மாண பணிகளை நிறைவு செய்வது குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது. இதற்காக இந்த வருடம் 400 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் கட்டடத்தை பயன்படுத்தக்கூடிய வகையில் அதனை அமைப்பது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளுக்கு அரச நியமனங்களில் வாய்ப்பு வழங்க வேண்டும் என இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பிரதேசவாசி ஒருவர் கோரியுள்ளார். தொழில் வாய்ப்பு வழங்குகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு குறிப்பிட்ட ஒதுக்கீடு ஒன்றை வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். அதே நேரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் யாழ் மாவட்ட சுகாதார போக்குவரத்து நீரியல் வளத்துறை போக்குவரத்து துறைசார் அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்ததுடன் அவர்களால் முன்வைக்கப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஜனாதிபதி சாதகமான தீர்வுகளை கூறியுள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பல்வெட்டித்துறை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக உலங்கு வானூர்தியில் பயணித்தமை குறித்து எதிர்மறையான கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அனுரவின் இன்றைய கூட்டத்தில் காணி விடுவிப்பு உட்பட்ட மேலும் சில திட்டங்கள் அலசப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு இன்றைய தினம் சென்ற ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக்க யாழ் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்தியிருந்தார். இதன்போது யாழ்ப்பாண மாவட்டத்தில் மக்கள் எதிர்நோக்கும் பல்வேறு வகையான பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயப்பட்டன. பாதுகாப்பு தரப்பினரிடமுள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த மக்கள் பிரதிநிதிகளினால் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதன்போது பதிலளித்த ஜனாதிபதி அபிவிருத்தி திட்டங்கள் அல்லது பாதுகாப்பு நோக்கங்களுக்காக நாட்டில் எங்கும் காணிகளை கையகப்படுத்துவதற்கு அரசாங்கத்திற்கு அதிகாரம் உள்ள போதிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாற்று காணிகள் வழங்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமானது என சுட்டிக்காட்டினார். அத்துடன் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஜனாதிபதி மாளிகையானது பிரதேச மக்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டத்திற்காக முழுமையாக மீளமைக்கப்படும் என்றும் கூறினார். வடமாகாணத்தில் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த குடும்பங்கள் பல இன்னும் மீள்குடியேற்றப்படாத நிலையில் அவர்களின் விவரங்களை ஆராய்ந்து துரித நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். பிரதமரின் செயலாளர் தலைமையிலான குழு அரசு நிறுவனங்களில் 30,000 வெற்றிடங்களை அடையாளம் கண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆட்சேர்ப்பு செயல்முறைக்கேற்ப இந்த வெற்றிடங்கள் நிரப்பப்படும் என்றும் பல்கலைக்கழக பட்டதாரிகளுக்கும் வாய்ப்புகள் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். தமிழ் பேசும் இளைஞர் யுவதிகளுக்கு காவல்துறை திணைக்களத்தில் உள்ள வெற்றிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். வடமாகாண மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் பரந்தன், மாங்குளம் மற்றும் காங்கேசன்துறை ஆகிய இடங்களில் 3 புதிய கைத்தொழில் வலயங்கள் நிறுவப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார். யுத்தம் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறிய இளைஞர்களை இந்த திட்டங்களில் முதலீடு செய்யுமாறு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். அரசாங்கம் அதன் அபிவிருத்தி திட்டங்களில் வடக்கு மாகாணத்திற்கு முன்னுரிமை அளித்து செயற்பட்டு வருவதாகவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக்க தெரிவித்தார். இலங்கைக்கு இந்த ஆண்டு 2.5 மில்லியன் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என மதிப்பிடப்பட்டுள்ள நிலையில் பிராந்தியத்தில் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக வடக்கு மாகாணத்தில் புதிய சுற்றுலா தலங்களை அரசாங்கம் கண்டறிந்து ஊக்குவிக்கும் என அவர் மேலும் தெரிவித்தார். வடமாகாணத்தில் அரச துறைக்கான புதிய ஆட்சேர்ப்புகள் அரசியல் தலையீடுகள் இன்றி மேற்கொள்ளப்படும் என்றும் பிரதேசத்தில் அரச சேவையை மேலும் வலுப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். அத்துடன் கடற்தொழில் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் ராஜதந்திர முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார். மாகாணத்தில் சுத்தமான குடிநீரை மேம்படுத்தும் வகையில் புதிய நீர்வளங்கள் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் அறிவித்தார். மேலும் வடமாகாண மக்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சினைகளை ஏற்றுக்கொண்டதுடன் கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து மற்றும் விவசாயம் ஆகிய துறைகளை வலுப்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை வலியுறுத்தினார். மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு அரசியல் அதிகாரம் மற்றும் அரச பொறிமுறைகள் இரண்டும் இணைந்து செயற்பட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார். அபிவிருத்திக்காக ஒதுக்கப்படும் நிதி திருப்பி அனுப்பப்படுவது வடக்கு மாகாணத்தில் அதிகமாக உள்ளதாகவும் எதிர்காலத்தில் அவ்வாறு செயற்பட இடமளிக்க முடியாதென்றும் கூறினார். இதேவேளை ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்க
தனது யாழ்ப்பாண பயணத்தில் வல்வெட்டித்துறை மற்றும் சாவகச்சேரி பகுதிகளில் இடம்பெற்ற பொதுக்கூட்டங்களிலும் பங்கேற்றிருந்தார். ஒப்பீட்டு ரீதியில் சாவகச்சேரி பொதுக்கூட்டத்தை விட வல்வெட்டித்துறை பொதுக்கூட்டத்துக்கு அதிகளவு மக்கள் திரட்டப்பட்டதை அவதானிக்க முடிந்தது. இந்த கூட்டத்தில் உரையாற்றிய அனுரகுமார திசாநாயக்க, ஒவ்வொரு வருடத்தின் அக்டோபர் மாதத்தில் சகல இலங்கையரும் இனமத வேறுபாடின்றி கொண்டாடும் ஒரு தேசிய விழாவை தமது அரசாங்கம் அறிமுகப்படுத்த உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் புதியதொரு யோசனை முன்வைக்கப்பட உள்ளது. இந்த நாட்டில் வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறான பண்டிகைகள் இருக்கின்றன. இந்துக்களுக்கு தைப்பொங்கலையும், பௌத்தர்களுக்கு வெசாக்கையும், கிறிஸ்தவர்களுக்கு நத்தாரையும், இஸ்லாமியர்கள் ரமலானையும் கொண்டாடுகிறார்கள். எனினும் சிங்களவர், தமிழ், முஸ்லிம் என்ற வேறுபாடு இன்றி, இந்து, பௌத்தம், கத்தோலிக்கம், இஸ்லாம் என்ற வேறுபாடு இன்றி நாம் அனைவருமே ஒன்றாக கொண்டாட வேண்டிய விழா ஒன்று வேண்டுமா, வேண்டாமா? நாம் பிரிந்திருந்தாலும் எதிர்காலத்தில் எமது பிள்ளைகளை பிரிப்பதற்கான சூழலை உருவாக்கக்கூடாது. எமது பரம்பரை யுத்தம் செய்தாலும் எமது பிள்ளைகள் ஒரு யுத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது. வடக்கில் 3 கைத்தொழில் பேட்டுகளை அமைப்பதற்கான நடவடிக்கைகளையும் அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். நமக்கு பல சவால்கள் உள்ளன. இந்த கிராமிய மக்களின் வறுமையை ஒழிக்க வேண்டும். சிறந்த ஒரு வீடு இல்லை, வருமான வழிகளும் இல்லை, சுத்தமான குடிநீர் இல்லை, சொந்த இடங்களுக்கு செல்ல வீதிகள் இல்லை, பிள்ளைகளை கல்வி கற்பிப்பதற்கான பாடசாலைகள் கூட இல்லை, கடற்றொழில் செய்ய முடியவில்லை. அனைத்து பக்கத்திலும் நமக்கு கஷ்டங்களே இருக்கிறது. அனைவரும் ஒன்றிணைந்து அமைத்ததே எங்களுடைய அரசாங்கம். படிப்படியாக இந்த அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அதே போன்று நாம் மற்றொரு முடிவை எடுத்திருக்கிறோம். 300க்கும் குறைந்த பிள்ளைகள் கற்கும் பாடசாலைகளில் உள்ள அனைத்து பிள்ளைகளுக்கும் பாடசாலை உபகரணங்களை பெற்றுக் கொள்வதற்காக 6000 ரூபாய் கொடுப்பனவை வழங்க உள்ளோம். கிராமத்தில் உள்ள வறுமையை ஒழிக்க வேண்டுமாயின் பிள்ளைகளுக்கு கல்வி கற்பிக்க வேண்டும். அதே போன்றுதான் வெற்றிடமாக உள்ள இடங்களுக்கு புதிதாக ஆசிரியர்களை இணைக்க உள்ளோம். பற்றாக்குறை காணப்படுகின்ற பாடசாலைகள் குறித்து அறிய தந்தால் அந்த இடங்களுக்கு ஆசிரியர்களை நாம் வழங்குவோம். ஜாழ் நூலகத்தை நாம் மேலும் அபிவிருத்தி செய்ய வேண்டும். அதற்கென இந்த தடவை புதிய வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். புதிதாக கல்வி கற்று வெளியேறுவோருக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்க வேண்டும். யாழ் மாவட்டத்தில் கைத்தொழில் பேட்டைகள் 3 அமைக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். காங்கேசந்துறை, பரந்தன் மற்றும் மாங்குளம் பகுதிகளில் இந்த கைத்தொழில் பேட்டைகளில் நிறுவப்பட உள்ளன. இந்த கைத்தொழில் பேட்டைகளில் முதலீடு செய்யுமாறு வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களுக்கு அழைப்பு விடுக்கிறோம். இந்த மாவட்டத்தில் உள்ள பல இளைஞர்களின் எதிர்பார்ப்பு நாட்டை விட்டு செல்வதாகும். ஏன் தொழில் இல்லை? உங்களின் பிள்ளைகளுக்கு தொழில் வாய்ப்புகளை பெற்றுத் தருவதற்காக கைத்தொழில் பேட்டைகளை உருவாக்கி தருகிறோம். இந்த வருடத்தில் அரசு துறையில் உள்ள வெற்றிடங்களையும் நிரப்புவதற்கு எதிர்பார்த்திருக்கிறோம். காவல்துறையில் தமிழ் பேசும் உத்தியோகத்தர்களுக்கு பாரிய வெற்றிடம் இருக்கிறது. காவல்துறைக்கு புதிதாக 2000 பேரை இணைக்க எதிர்பார்த்திருக்கிறோம். காவல்துறையில் இணைந்து கொள்ளுமாறு தமிழ் இளைஞர் யுவதிகளுக்கு நாம் அழைப்பு விடுக்கின்றோம். இந்த பகுதிகளில் கூட பாரிய அளவில் போதைப்பொருள் வியாபித்திருக்கிறது. நமது இளம் சமூகத்தினர் பெருமளவில் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இதனை நிறுத்துவதற்கு நாம் பல மிக்க ஒரு திட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம். எனினும் அதற்கு உங்களின் முழு ஒத்துழைப்பும் அவசியம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் முக்கிய விடயங்கள் அடங்கிய கோரிக்கை மனு ஒன்றை இன்றைய தினம் கையளித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்றைய தினம் இடம்பெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போதே இந்த கோரிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. யாழ் போதனா வைத்தியசாலையில் மகப்பேற்று விடுதி உடனடியாக அமைக்கப்பட வேண்டும் எனவும், யாழ் போதனா வைத்தியசாலையில் உள்ள நோயாளர் விடுதிகள் அதிகளவான நோயாளர்களால் நிரம்பி வழிவதால் நோயாளர் கட்டில்கள் பற்றாக்குறை உள்ள நிலையில் அவை நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் எனவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சமர்ப்பித்த கோரிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் யாழ் பண்ணையில் அமைந்துள்ள மார்பக சிகிச்சை பிரிவில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் எனவும், மயிலிட்டியில் அமைந்திருந்த காசநோய் பிரிவை அந்த இடத்தில் மீளவும் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் யாழ்ப்பாண மாவட்டத்தில் பெருமளவான இளையோர் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு அடிமையாகியுள்ளதாகவும், அவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களை புனர்வாழ்வளித்து மீட்டெடுப்பதற்கான புனர்வாழ்வு நிலையம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அமைக்கப்பட வேண்டும் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை யாழ் மாவட்டத்தில் கடற்தொழில் படகுகளை பாதுகாப்பதற்கான கல்லணைகள் அமைக்கப்பட வேண்டுமென்றும், படகுகள் நுழையும் பகுதிகளை ஆழமாக்குவதுடன் இந்திய கடற்தொழிலாளர்களினால் வலைகள், படகுகள் சேதமாக்கப்பட்ட கடற்தொழிலாளர்களுக்கு இழப்பீடுகள் வழங்கப்பட வேண்டுமென்றும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கனமழை வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏற்பட்ட விவசாய அழிவுகளுக்கு நட்டஈடு வழங்கப்பட வேண்டுமென்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.
மேலும் யாழ்குடா நாட்டில் சொந்த காணிகள் மற்றும் வீடுகள் இல்லாதவர்களுக்கு காணிகள் வழங்கவும் வீடுகள் கட்டிக் கொடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படல் வேண்டும் எனவும் தையிட்டியில் தனியார் காணியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத திஸ்ஸ விகாரை கட்டுமானம் அகற்றப்படல் வேண்டும் எனவும் தனியார் காணிகள் அனைத்தும் பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்படல் வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் யாழ் குடாநாட்டில் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள தனியார் காணிகள் மற்றும் பொதுக்காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்படல் வேண்டும் என்றும் வசாவளான் சந்தியிலிருந்து பலாலி சந்தி வரையான வீதி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்படல் வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. மேலும் நெடுந்தீவுக்கான கடல்வழி போக்குவரத்தில் ஈடுபடுத்தப்படும் படகு சேவைகள் கடற்படையினரிடமிருந்து மீளப்பெற்று வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்பதுடன் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் இயக்கப்பட்டு வந்த குறிகட்டுவான் நைனாதீவுக்கான போக்குவரத்து பாதை பழுதடைந்த நிலையில் அதனை உடனடியாக திருத்த வேண்டும் எனவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் நைனாதீவு தெற்கு பகுதியில் அமைந்துள்ள இறங்குதுறை பழுதடைந்த நிலையில் அந்த இறங்குதுறை திருத்தி அமைக்கப்படல் வேண்டும் என்பதுடன் குறிகட்டுவான் இறங்குதுறையிலிருந்து புங்குடுதீவு நோக்கி செல்லும் வீதி சுமார் 5 கிலோமீட்டர் குன்றும் குழியுமாக காணப்படுவதால் அது உடனடியாக திருத்தப்படல் வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமைத்துவத்தின் மீது வடக்கு மக்கள் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் வைத்திருப்பதாக வடமாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இன்று காலை இடம்பெற்ற நிலையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் தலைமைத்துவத்தில் வடக்கு மாகாணத்தில் மிகப்பெரிய மாற்றம் நடைபெறும் என எதிர்பார்ப்பதாகவும் இந்த பகுதி மக்கள் அவர் மீது அதற்கான நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற ஆட்சி மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்ற நிலையில் அதனை ஜனாதிபதி வழங்குவார் என நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்படும் எனவும் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தேசிய வீடமைப்பு அதிகார சபையால் கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்டு கைவிடப்பட்ட வீடுகளுக்காக நிதி ஒதுக்கீடு தேவை என ஜனாதிபதியிடம் ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார். அதேபோன்று யாழ் மாவட்டத்திலிருந்து கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட தொடருந்து சேவைகள் சில நிறுத்தப்பட்டுள்ளமையை சுட்டிக்காட்டிய ஆளுநர் அதனை மீள ஆரம்பிக்குமாறும் கோரிக்கை முன்வைத்துள்ளார். யாழ்ப்பாணம் சென்ற ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க போராட்டத்தில் ஈடுபட்ட தம்மை சந்திக்காமை குறித்து வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினர் விசனம் வெளியிட்டுள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் யாழ் வருகையை முன்னிட்டு வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகளால் இன்று போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையிலேயே வீதியில் இறங்கி போராடிய தம்மை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வந்து சந்திக்கவில்லை என அவர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்ள இன்றைய தினம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு சென்றுள்ளார். இதனையடுத்து மாவட்ட செயலகத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கலந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் வேலையற்ற பட்டதாரிகள் மாவட்ட செயலகத்திற்கு அருகாமையில் தமக்கு வேலைவாய்ப்பு கோரி கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது அங்கு சென்ற காவல்துறையினர் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் போராட்டம் நடத்த நீதிமன்றம் அனுமதி வழங்கவில்லை எனவும் இதனால் பிறிதொரு இடத்தில் போராட்டம் நடத்துமாறும் கூறினார்கள். இதனையடுத்து வேலையற்ற பட்டதாரிகள் மாவட்ட செயலகத்திற்கு அருகாமையில் உள்ள பிறிதொரு இடத்தில் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை குறித்த போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி யாழ் நீதவான் நீதிமன்றில் காவல்துறையினரால் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அமைதியாக போராட முடியும் என கூறி போராட்டத்திற்கு தடை விதிக்க முடியாது என தெரிவித்து நீதிமன்றம் தடை கோரிய மனுவை நிராகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கு இந்த சந்தர்ப்பத்தில் பிரசிடென்ட் நாங்கள் இதில் கவனஈர்ப்பு செயற்பாடு நடைபெறுவது தெரிஞ்சும் கூட பிரசிடென்டால் எங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி விரையில்லாத ஒரு தேசத்தில் இருக்கிறாருன்னு சொன்னால் இதுல வைக்கப்படுறது நாங்கள் இல்ல, இந்த நாடு வைக்கப்படணும். ஒரு அடிப்படை மக்களின் தேவை இது. வரப்பு உயரம் தான் நீர் உயரணும். நாங்க வரப்புல உயர மாட்டாமல் இருக்கிறோம். சோ எங்களோட மக்களின் அடிப்படை தேவையை செய்யறதுக்கு நாங்க நிவாரணம் கேட்கல. எங்களுக்கான ஒரு பென்ஷன் வசதியோ இல்லை எங்களுக்கான ஒரு லோன் வசதியோ கேட்கல. எங்களோட தகுதி கேட்ட ஒரு நியமனம் தான் கேட்கிறோம். இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதி ராஜாவின் பூதவுடலுக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் சென்ற நிலையில் ஜனாதிபதி அஞ்சலி செலுத்தியுள்ளார். இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவர் மாவை சேனாதி ராஜாவின் மரணமானது சுமந்திரன் உட்பட அவரின் சகாக்கள் கொடுத்த அழுத்தம் காரணமாக நிகழ்ந்ததாக சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளது.
இவ்வாறு அழுத்தங்களை வழங்கிய 19 பேரை மாவை சோ சேனாதிராஜாவின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள அனுமதிக்கப் போவதில்லை என அவருடைய குடும்பத்தினர் கூறியதாக வெளியான பதிவினால் பாரிய பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. இதன் பின்னணியில் இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரான எம்.ஏ. சுமந்திரன், அவரின் தீவிர ஆதரவாளர்களான ரா சாணக்கியன், கேசவன், சஜந்தன் உள்ளிட்டவர்கள் இதுவரை மாவை சேனாதிராஜாவுக்கு அஞ்சலி செலுத்த செல்லாமை பேசுபொருளாய் மாறியுள்ளது. இந்நிலையில் தாம் நேபாளத்தில் இருப்பதால் அஞ்சலி செலுத்த செல்லவில்லை என ரா சாணக்கியன் கூறியிருந்தாலும் அவர் தற்பொழுது இலங்கையிலே இருப்பதான தகவல்களும் வெளியாகியுள்ளமை மக்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறியுள்ளது. எனினும் சிவஞானம் ஸ்ரீதரனின் தயவில் சுமந்திரனின் ஆதரவாளரான CVK சிவஞானம் மாவை சேனாதிராஜாவின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவில் உள்ள சட்டவிரோத குடியேற்றவாசிகளை நாட்டை விட்டு வெளியேற்றும் வகையில் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளின் கீழ் 3000த்திற்கும் அதிகமான இலங்கையர்களும் நாடு கடத்தப்படும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளனர். இந்த பட்டியலில் அநேகமான தமிழர்கள் இருக்கலாம் என கூறப்படும் நிலையில் ஆவணமின்றி அமெரிக்காவில் உள்ள இலங்கையர்கள் மத்தியில் நாடு கடத்தப்படுவது தொடர்பான அச்சம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் குடிவரவு மற்றும் சுங்க சட்ட செயலாக்க மற்றும் அகற்றல் நடவடிக்கை பிரிவினால் 14,40,000த்திற்கும் அதிகமானவர்களுக்கு நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான இறுதி உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் அமெரிக்காவில் உள்ள 3,065 இலங்கையர்களுக்கு இந்த உத்தரவுகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. எனினும் இந்த இலங்கையர்களின் பெயர் விவரங்கள் எதுவும் இதுவரை பகிரங்கப்படுத்தப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல சட்ட மற்றும் போக்குவரத்து சவால்கள் காரணமாக அமெரிக்க குடியுரிமையற்ற அனைவரையும் உடனடியாக நாடு கடத்த முடியாது என அமெரிக்க குடிவரவு மற்றும் சுங்க செயலாக்க பிரிவு கூறியுள்ளது. பல தனிநபர்கள் புகலிட சட்டத்தின் கீழ் நிவாரணத்தை கோரியுள்ள நிலையில் சித்திரவதைக்கு எதிரான மாநாட்டின் கீழான பாதுகாப்பு மற்றும் அகற்றலின் பிரகாரம் புகலிடம் வழங்கப்பட்டால் அவர்கள் நாடு கடத்தப்படுவது தடுக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிகமாக வெளிநாட்டு அரசாங்கங்களின் ஒத்துழைப்பு இல்லாததால் பெரும்பாலான தாமதங்கள் ஏற்படுவதாக அமெரிக்க குடிவரவு மற்றும் சுங்க செயலாக்க மற்றும் வெளியேற்றல் நடவடிக்கை பிரிவு கூறியுள்ளது. அனைத்து நாடுகளும் தமது குடிமக்களின் தேசியத்தை சரிபார்த்து பயண ஆவணங்களை உடனடியாக வழங்கி நாடு கடத்தப்படும் விமானங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அமெரிக்கா எதிர்பார்க்கின்றது. எனினும் நாடு கடத்தப்பட்ட தமது நாட்டினரை ஏற்றுக்கொள்ளும் விடயத்தில் பூட்டான், மியான்மர், கியூபா, கொங்கோ, ஜனநாயக குடியரசு, எட்ரியா, எதியோப்பியா, ஹாங்காங், இந்தியா, ஈரான், லாவோஸ், பாகிஸ்தான், சீனா, ரஷ்யா, சோமாலியா மற்றும் வெனிசுலா உள்ளிட்ட 15 நாடுகள் அமெரிக்காவிற்கு ஒத்துழைப்பு வழங்க மறுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து எதிர்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான பேச்சுக்கள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக 2 கட்சிகளினதும் பொதுச் செயலாளர்கள் குறிப்பிடுகின்றனர். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியன கூட்டணியாக செயற்படுவது குறித்து இதுவரை பல்வேறு சுற்று பேச்சுக்கள் இடம்பெற்றுள்ளன. அந்த வகையில் 2 கட்சிகளின் பொதுச் செயலாளர்களின் பங்கு பற்றுதலுடன் மற்றொரு சுற்று பேச்சு நேற்றிரவு நடத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சன் ராஜகருணவின் இல்லத்தில் இடம்பெற்ற இந்த பேச்சுக்களில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியவற்றை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றிருந்தனர். கயந்த கருணாதிலக, கபீர் ஹாசிம் உள்ளிட்டவர்களுடன் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கூர்ல மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார ஆகியோரும் கலந்து கொண்டனர். பேச்சுவார்த்தை சிறப்பாக இருந்தது, வெற்றிகரமாக அமைந்தது. பேச்சுக்களை வெற்றி பெற செய்வதற்கே முயற்சி செய்கிறோம். பேச்சு வெற்றி பெற்றாலோ தோல்வி அடைந்தாலோ ஒரே மேசையிலிருந்து அதனை கூறுவோம். தோல்வி அடைந்தாலும் அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ரணிலின் கருத்தை என்னால் கூற முடியாது. என்னுடைய கருத்தையே நான் கூறினேன். நான் கூற வேண்டிய அனைத்தையும் தலதா அத்துக்கூறல கூறிவிட்டார். பேச்சுக்கள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகிறது. தேர்தலை ஒன்றாக இணைந்து எதிர்கொள்வோம். எனினும் யானை சின்னத்தில் போட்டியிடுவது என அர்த்தப்படாது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய இரண்டையும் இணைத்துக் கொண்டு பயணிப்போம். ஸ்ரீகொத்தாவுக்கு செல்வதா ஐக்கிய மக்கள் சக்தியின் காரியாலயத்துக்கு செல்வதா என்பது பிரச்சனை அல்ல. 2 தரப்பினரும் இணைந்து பயணிப்பதுதான் முக்கியமானது. ஒன்றாக இருந்தவர்கள் என்பதால் ஒன்றிணைய முடியும் என நம்புகிறோம். ஹரின் விடயத்தில் நீண்டகால நண்பரும் இல்லை, நீண்டகால எதிரியும் இல்லை. ரணிலும் சஜித்தும் சந்தித்து பேசுவது குறித்து எதிர்காலத்தில் தீர்மானிக்கப்படும். இலங்கையில் கொள்கலன் பரிசோதனை நடவடிக்கையில்
தாமதம் காரணமாக ஏற்பட்ட நெரிசலுக்கு மத்தியில் தவறான செயற்பாடொன்று இடம்பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எனவே கொள்கலன்களை விடுவிக்க உத்தரவிட்டவர்கள் குறித்த தகவல்களை அரசாங்கம் வெளியிட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் துறைமுக தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்தார். இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களில் கட்டாயம் பரிசீலனை செய்யப்பட வேண்டியவை என குறிக்கப்பட்டுள்ள 80% கொள்கலன்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் உயர் மட்டத்தினரின் அறிவுறுத்தல்களின் பிரகாரம் இடைவிடாது விடுவிக்கப்பட்டுள்ளன. ஆனால் இவ்வாறு விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் ஆயுதங்கள், தங்கம், போதைப் பொருட்கள் மற்றும் தரம் குறைவான மருந்துகள் இல்லை என அரசாங்கத்தால் எவ்வாறு கூற முடியும்? இது பிரச்சினைக்குரிய விடயம். இந்த செயல்முறை நாட்டிற்கு தீங்கு விளைவித்துள்ளது. வரி வருவாயில் இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பரிசோதனைக்குட்படுத்தப்படாத பொருட்கள் நுகர்வோருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளன. இவற்றினை பரிசோதனை செய்யாது அரசாங்கம் எவ்வாறு பொறுப்பேற்க முடியும்? அரசின் மத்திய நரம்பு மண்டலம் செயலிழந்து போயிருக்கிறது. இது குறித்து அரசுக்கு எந்த புரிதலும் கிடையாது. இந்த விவகாரத்திற்கு அரசாங்கத்திடமிருந்து பொறுப்பான பதில் தேவை. இந்த கொள்கலன்களை விடுவிக்க உத்தரவிட்டவர்கள் குறித்து அரசாங்கம் தகவல்களை வெளியிட வேண்டும். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் முக்கிய பொறுப்புகளுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து பதவி விலகி வருகின்றமை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஆகியவற்றின் தலைவர்கள் பதவி விலகியுள்ளனர். ஸ்ரீலங்காவின் அரசு அதிகாரத்தை அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்னர் அரசு நிறுவனங்களுக்கு புதிய தலைவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர். எனினும் கடந்த மாதம் ஸ்ரீலங்கா ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் தலைவர் பதவியிலிருந்து கலாநிதி செனேஸ் பண்டார திசாநாயக்க விலகியிருந்த நிலையில் நேற்று முன்தினம் ஸ்ரீலங்கா போக்குவரத்து சபையின் தலைவரான ரமல் ஸ்ரீவர்த்தனவும் பதவி விலகியிருந்தார். இந்த நிலையில் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் NPM ரணதுங்க தனது பதவியிலிருந்து விலகியுள்ளார். PM ரணதுங்கவின் பதவி விலகல் கடிதம் துறைக்கு பொறுப்பான அமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அவரது அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இதனிடையே தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் தலைவர் பதவியிலிருந்து சிந்தக தர்சன கேவா பத்ரன விலகியுள்ளார். சட்டத்தரணியான சிந்தக தர்சன கேவா பத்ரன அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் கடந்த அக்டோபர் மாதம் 4ஆம் திகதி தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் 32வது தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார். கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சட்டப்பீடத்தில் பட்டம் பெற்ற அவர் முன்னர் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் சட்டத்திறனியாக பணியாற்றியதுடன் அரசியல் விஞ்ஞானம் மற்றும் சட்ட கல்வியில் நாட்டின் மிகவும் பிரபலமான விரிவுரையாளர்களில் ஒருவராக காணப்படுகின்றார். கிழக்கு மாகாணம் மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கான பிரதம செயலாளர்கள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் நியமிக்கப்பட்டுள்ளனர். கிழக்கு மாகாண பிரதம செயலாளராக DACN தலங்கம மற்றும் வடமத்திய மாகாண பிரதம செயலாளராக JM ஜெயசிங்க ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கான நியமன கடிதம் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவினால் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து கையளிக்கப்பட்டது. கிழக்கு மாகாண பிரதம செயலாளர் DACN தலங்கம இதற்கு முன்னதாக மீன்பிடி அமைச்சின் மேலதிக செயலாளராகவும் JM ஜெயசிங்க கேகாலி மாவட்ட செயலாளராகவும் சேவையாற்றியுள்ளனர். பங்களாதேஷ் கடற்படைக்கு சொந்தமான PNS சமுத்திராஜோ என்கின்ற கப்பல் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்றைய தினம் கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது. கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்த கப்பலை ஸ்ரீலங்கா கடற்படையினர் கடற்படை மரபுகளின்படி வரவேற்றனர். பங்களாதேஷ் கடற்படைக்கு சொந்தமான PNS சமுத்திராஜோய் கப்பலானது 115.2 மீட்டர் நீளமுள்ளதுடன் அதில் 274 கடற்படை வீரர்கள் பயணம் செய்துள்ளனர். இந்த கப்பல் 2 நாட்டு கடற்படைகளுக்கும் இடையிலான நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் இலங்கைக்கு சென்றுள்ளது. இதன்போது ஸ்ரீலங்கா கடற்படையினரால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பல நிகழ்ச்சிகளில் கப்பலின் பணியாளர்கள் பங்கேற்க உள்ளனர். மேலும் இலங்கையின் பல சுற்றுலா தலங்களையும் அவர்கள் பார்வையிட உள்ளனர். இந்த நிலையில் PNS சமுத்திராஜோய் கப்பலின் செயற்பாடுகளை ஸ்ரீலங்கா கடற்படை வீரர்கள் பார்வையிட உள்ளனர். குறித்த கப்பலானது தனது உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்துக் கொண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி கொழும்பிலிருந்து புறப்படும் என ஸ்ரீலங்கா கடற்படை அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் அத்துமீறி நுழைகின்ற இந்திய கடற்றொழிலாளர்களை கட்டுப்படுத்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்னெடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தாம் ஆதரவு வழங்க உள்ளதாக
மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்க சமாச தலைவர் நூர் முகமது ஆலம் தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டி கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களுக்கு கைது செய்யப்படுவதை தவிர்க்க முடியாது என்றும் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் பொழுது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அந்த இரட்டை மடி பாவிக்க வேண்டாம், இழுவை மடிகளை பாவிக்க வேண்டாம் என்று பல நிபந்தனைகள் சொல்லப்பட்டாலும் அவர்கள் இழுவை மடியை கொண்டு இந்த கடலில் வரும்போது சிட்டையை கொடுத்து அனுப்புகின்றார்கள். ஆனால் அவர்கள் எதுக்கு வாரார்கள், என்ன செய்கின்றார்கள், ஏன் எல்லையை தாண்டுகிறார்கள் என்பது எந்த விதத்திலும் அவர்கள் அக்கறை செலுத்துவதாக இல்லை. இன்னும் ஒன்றை கூற போனால் இன்றைய நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்தியாவை பெரிய வல்லரசு என்று கூறிக்கொண்டு சந்திர மண்டலத்துக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் ஆய்வுக்காக அனுப்புகின்றார்கள். பல மில்லியன்களை செலவிடு. தங்கள் நாட்டு மீனவர்கள் இலங்கை கடல் எல்லையை தாண்டும் போது உயிரிழப்பையும் சந்திக்கின்றார்கள். அதே நேரம் கைதும் செய்யப்படுகின்றார்கள். படகுகளும் பறிமுதல் செய்யப்படுகின்றது. எனவே இதை இலங்கை அரசாங்கத்தில் அவ்வாறான வல்லமையும் இல்லை. அவர்களிடம் அந்த தொழில்நுட்பங்களோ அல்லது இராணுவமோ குறைவாக இருக்கின்றது, படகுகளும் குறைவாக. இந்தியாவில் முடியாதா தங்கள் நாட்டு எல்லையை பராமரிக்க? அல்லது அவர்கள் பாதிக்கப்படுகிறார் என்றால் அவர்கள் தானே முயற்சிக்க வேண்டும் தங்களது மீனவர்களை பாதுகாக்க. ஏன் அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டுக்கு இன்னும் வருகிறார்கள்? பல விஷயங்களை அவர்கள் கூறினாலும் கூட அவர்கள் இலங்கை தூதுவரை பலாத்காரமாக அவரை இந்த செயற்பாட்டில் அவர்கள் கண்டனம் தெரிவிப்பது ஒரு பலத்தை பிரயோகித்து இலங்கையை கட்டுப்படுத்த நினைக்கின்றார்கள். ஒரு சுதந்திர நாடாக இருக்கின்ற, ஒரு இறைமை உள்ள நாடாக இருக்கின்ற இலங்கையில் தனது ஆதிக்கத்தை காட்டுவதற்காக இவ்வாறான செயற்பாட்டை செய்வது நாங்கள் முற்று முழுதாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எனவே நாங்கள் இன்றும் சொல்கின்றோம், இலங்கை அரசாங்கம் செய்கின்ற நடவடிக்கைக்கு, இந்த கடற்படை செய்கின்ற செயற்பாட்டுக்கு நாங்கள் உறுதுணையாக அவர்களோடு இருக்கின்றோம். இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டுவதை தடுப்பது. எனவே தொடர்ந்து நாங்கள் அவர்களுக்கான கடற்படையினருக்கும் இந்த அரசுக்கும் நாங்கள் ஆதரவை தெரிவித்தே வருவோம். இந்திய தரப்புக்கு இதனூடாக செய்தியை கொடுக்கின்றோம், உங்கள் எல்லையை எங்களது எல்லையை தாண்டாதீர்கள். அவ்வாறு எல்லையை தாண்டினால் இவ்வாறான தும்பியல் சம்பவங்கள் நடப்பது தவிர்க்க முடியாது என்பதை பதிவு செய்கிறது. ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 17 இந்திய கடற்றொழிலாளர்களை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதவான் இன்றைய தினம் உத்தரவு பிறப்பித்துள்ளார். குறித்த கடற்றொழிலாளர்களின் வழக்கு இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மன்னார் மாவட்ட நீதிமன்ற நீதவான் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோதமான முறையில் கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டு 17 இந்திய கடற்றொழிலாளர்கள் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி அதிகாலை தலைமன்னார் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். அவ்வாறு கைது செய்யப்பட்டு 17 இந்திய கடற்றொழிலாளர்களும் தலைமன்னார் கடற்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு முதல்கட்ட விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளுக்காக மன்னார் கடற்றொழில் நீரியல் வள திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தனர். கடற்றொழில் திணைக்கள அதிகாரிகளின் விசாரணையின் பின்னர் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் 17 பேரையும் முன்னிலைப்படுத்திய நிலையில் விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதவான் உத்தரவிட்டார். இந்த நிலையில் மீண்டும் இன்றைய தினம் குறித்த 17 கடற்றொழிலாளர்களும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவின் புதுடெல்லியிலிருந்து ஸ்ரீலங்கன் விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சுமார் 6 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள இரத்தின கற்களை எடுத்து வந்த 2 இலங்கை பயணிகள் இன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் தங்கள் ஆசன வாயில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த குறித்த இரத்தின கற்களுடன் பசுமை மார்க்கத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரும் பேருவளை பகுதியைச் சேர்ந்து இரத்தினக்கல் வியாபாரம் தொடர்பான தொழில்களில் ஈடுபட்டுள்ள 45 மற்றும் 46 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. வவுனியா இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மடக்கந்தை விசேட அதிரடி படையினரால் செட்டிக்குளம் பகுதியில் வைத்து 51 வயதுடைய வயோதிப பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரிடமிருந்து 1740 மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் 2380 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருட்கள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை பூவரசம்குளம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா மகாவித்தியாலயம் முன்பாக உள்ள வீதி மற்றும் கற்குழி செல்லும் வீதி என்பவற்றில் மதுபோதையில் வாள்கள் பொல்லுகளுடன் நின்ற இளைஞர் குழு ஒன்று குறித்த வீதிகளில் கற்களை போட்டும் போத்தல்களை உடைத்தும் வீதியால் சென்றவர்களை வழிமறித்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி பணம் பறித்துள்ளனர். இதன்போது 2 உந்துருளி மீது தாக்குதல் நடத்தப்பட்டதுடன் குறித்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்கள் காவல்துறையினரின் அவசர தொலைபேசி இலக்கமான 107ற்கு அழைப்பு எடுத்து தெரிவித்த போதிலும் காவல்துறையினர் வரவில்லை எனவும் தாம் தாக்குதல் மேற்கொண்டவர்களிடமிருந்து தப்பிச் சென்று விட்டதாகவும்
பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி தேர்தல் தந்திரோபாயங்களுடன் யாழில் அனுரகுமார திசாநாயக்காவின் நகர்வுகள். யாழில் புதிய கடவுச்சீட்டு பணியகம் ஆரம்பிக்கப்படும் எனவும் அறிவிப்பு. இலங்கையர்கள் அனைவருக்கும் அக்டோபர் மாதத்தில் பொது திருவிழா திட்டம். வெல்வெட்டித்துறை பொதுக்கூட்டத்தில் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் பகிரங்கம். யாழில் போராட்டத்தில் ஈடுபட்ட வேலையில்லா பட்டதாரிகள் அனுர மீது விசனம். வேலையற்றோரின் கரிசனைகளை அரசு தலைவர் கணக்கில் எடுக்கவில்லை எனவும் கவலை. மாவை சேனாதிராஜா ஆதரவாளர்களின் எதிர்வினை கிளேசத்தில் சுமந்திரன் தரப்பு. இறுதி நிகழ்வுக்கு செல்ல முடியாதென அறிவித்த சாணக்கியன். ஆதவ் அர்ச்சுனாவும் அதிமுக நிர்வாகியும் விஜயின் கட்சியில் இணைவு. எதிர்பாராத வகையில் அதிமுகவில் இருந்து தாவிய நிர்மல்குமார். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா விலகிய பிரெக்சிட்டுக்கு 5 ஆண்டு கால பூர்த்தி. 2 தரப்பிலும் தாக்கங்கள் நீடிப்பதாக நிபுணர்கள் கவலை. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம். இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி, 11-15 ரோக்காய், பாரிஸ் 10, லா ஷப்பல். விடி சூப்பர் ஸ்டோர், காஸ்லே கோனேஸ்.